வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நாம லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து வீட்லயே பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். தேவையான திங்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். யூரியா 2 கிராம், சிட்ரிக் ஆசிட் 100 கிராம், நல்ல ஹை குவாலிட்டி சிட்ரிக் ஆசிட் வந்து வாங்கிக்கோங்க. காஸ்டிக் சோடா 20 கிராம். காஸ்டிக் சோடா எடுக்கும்போது நம்ம கையில படாத மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி கையில பட்டுச்சுன்னா உடனே வினிகர்ல கையை வாஷ் பண்ணிடுங்க. சோடியம் பைகார்பனேட் 100 கிராம். கலர் வந்து நீங்கள் ஃபுட் கலர் வேணுனாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு ஃபுட் கலர் கிடைக்கலன்னா ஆசிட் ப்ளூன்னு சொல்லி கேட்டு கெமிக்கல் ஷாப்பில் கேட்டு வாங்குங்க. நமக்கு வந்து இது 2 drops இருந்தாலே போதும். உங்களுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுவும் கெமிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். நல்ல குவாலிட்டியான SLES லிக்விட் வாங்கிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சமாக நம்ம போட்டால் கூட நமக்கு நிறைய நுரை வரும். SLES லிக்விட் 100 ml, ஆசிட் ஸ்லரி 100 ml. அடுத்ததா டிஸ்டில்டு வாட்டர், அப்படி இல்லைன்னா RO வாட்டர் 1/2 லிட்டர், 1/2 லிட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்ததா ஹைட்ரோஜன் பெராக்சைடு. இது வந்து நம்ம கையில் படவே கூடாது, கையில் படாத மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா AOS லிக்விட். இது வந்து டிட்டர்ஜென்ட்டுக்குனே தனியாக விற்பாங்க. நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நுரையும் நல்லா கொடுக்கும். AOS லிக்விட் வந்து நம்ம 150 ml வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு கெமிக்கல் ஷாப்லேயே கிடைக்குது. எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். ஒரு டப்பில் எப்போவுமே கொஞ்சம் அகலமான கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம கெமிக்கல் வந்து செய்யும்போது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, அது ரியாக்ஷன் ஆகும்போது கீழே வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பெரிய கண்டெய்னர் வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1/2 லிட்டர் டிஸ்டில்டு வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். RO வாட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து 100 கிராம் அளவுக்கான பேக்கிங் சோடா, அதாவது சோடியம் பைகார்பனேட் வந்து ஃபர்ஸ்ட் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சிட்ரிக் ஆசிட் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணுங்க. அது நல்ல நுரையெல்லாம் அடங்குற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் கரண்டி வச்சு கலக்காதீங்க. உட்டன் ஸ்டிக்ல தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டீல் சம்பந்தமா எதுவுமே வந்து நீங்கள் கெமிக்கல் ஃபார்முலா செய்யும் போது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா யூரியா வந்து நான் 2 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். யூரியா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு லிக்விட் வந்து எப்பவுமே நல்ல திக்கா வேணும் அப்படின்னா நம்ம யூரியா வந்து யூஸ் பண்ணணும். கொஞ்சம் போட்டாலே போதும், நமக்கு இது வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். எல்லாத்தையுமே வந்து 1 by 1 ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா கடைசியில நம்ம லிக்விட் செஞ்சதுக்கு அப்புறமா வந்து அடியில எதுவும் தங்கக்கூடாது. அதனால முதவே நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் தண்ணியில. தண்ணியோட நல்லா நம்ம ஆட் பண்ற எல்லா கெமிக்கல்ஸும் வந்து கரைஞ்சிருச்சுன்னா தனியா அடியில தேங்காம நமக்கு ஒரே மாதிரியே இருக்கும். லாஸ்டா வந்து நான் காஸ்டிக் சோடா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இது வந்து செய்யும்போது கிளவுஸ் கண்டிப்பா போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். காஸ்டிக் சோடா கையில பட்டுச்சுன்னா இரிட்டேஷன் ஆகும். அதே மாதிரி தான் ஹைட்ரோஜன் பெராக்சைடும், அதுவும் கையில பட்டுச்சுன்னா நம்ம கையில இருக்கிற தோல் எல்லாம் உறிஞ்சிரும். நமக்கு ஸ்கின் இரிட்டேஷன் ஆகாம இருக்கிறதுக்கும் நம்ம சேஃப்டிக்காகவும் நம்ம கிளவுஸ் எப்பவுமே யூஸ் பண்ணி தான் இது நம்ம செய்யணும். கிளவுஸ் இல்லை அப்படின்னா நீங்க நார்மலா ஒரு பாலித்தீன் கவர் வந்து கையில யூஸ் பண்ணி இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. காஸ்டிக் சோடா ஃபுல்லாவே நல்லா தண்ணியில கரைஞ்சிடணும். பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க, கிளியரா தண்ணி தெரியுது.
இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம ஆசிட் ஸ்லரி வந்து ஆட் பண்ணலாம். ஆசிட் ஸ்லரி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க, மெதுவா ஆட் பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம இதுல வந்து சிட்ரிக் ஆசிட் கலந்துருக்கிறதுனால இது கொஞ்சம் பொங்குற மாதிரி வரும், நுரையா வரும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆசிட் ஸ்லரி 100 கிராம் அளவுக்கு நான் இதுல ஆட் பண்றேன். எல்லாத்தையுமே வந்து இப்ப நல்லா கலந்துக்கோங்க. ஆசிட் ஸ்லரி வந்து ஃபுல்லா தண்ணியில கலக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏஓஎஸ் லிக்விட் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஏஓஎஸ் வந்து ரொம்பவே நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட். உப்பு தண்ணியா இருந்தா கூட நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அழுக்க வந்து எடுக்கிற தன்மை வந்து ஏஓஎஸ்க்கு நிறைய இருக்கு. அடுத்ததா SLES லிக்விட் வந்து 100 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய நுரை வேணும் அப்படின்னா SLES டபுளா கூட ஆட் பண்ணலாம். அதாவது 100 ml பதிலா 200 ml கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா நுரை வந்து நிறைய வரும். இப்போ சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்பவே பஞ்சமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தண்ணி ப்ராப்ளம் இருக்கிற ஏரியால வந்து நீங்க கம்மியா யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம அலசுற வேலை வந்து ஈஸியா முடிஞ்சிரும். இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம லாஸ்டா தான் வந்து ஹைட்ரோஜன் பெராக்சைடு வந்து ஊத்தணும். 50 ml அளவுக்கான ஹைட்ரோஜன் பெராக்சைடு நான் இப்ப இதுல ஊத்திருக்கேன். இதை ஊத்தின உடனே நம்ம கலக்க கூடாது, அதுல இருந்து நுரையா வரும். அதை ஃபுல்லா அடங்கினதுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா வந்து நான் பெர்ஃப்யூம் வந்து ஆட் பண்றேன். நீங்க எந்த பெர்ஃப்யூம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரோஸ் பெர்ஃப்யூம் வந்து ஆட் பண்றேன். 5 ml அளவுக்கான பெர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் பொறுத்தவரையும் உங்களுக்கு டார்க்கா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா வேணும்னா கொஞ்சமா ஒரு 2 to 3 drops ஊத்தினாலே போதும், நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்ப எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாட்டில்ல வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்ப நம்ம கடையில வாங்குற சர்ஃப் எக்ஸல் மேட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஃபார்முலா தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போ என்னோட வீடியோ போஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இப்போ இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம செஞ்ச லிக்விட் வந்து இப்போ ஒயிட் ஷர்ட்ஸ்ல எல்லாம் இல்ல ஷர்ட்ஸோட காலர்ஸ்ல எல்லாம் வந்து எப்பவுமே அழுக்கு இருக்கும். அவ்வளவு சீக்கிரமா வந்து அது போகாது. மெஷின் வாஷ்ல எல்லாம் வந்து அது போகவே செய்யாது. இப்போ அது மாதிரி மெஷின் வாஷ் பண்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா இந்த லிக்விட வந்து காலர்ல எல்லாம் ஊத்தி ஒரு 5 minutes வரையும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப பாருங்க நான் பிரஷ் கூட போடல, கையில தான் வந்து தேய்ச்சிருக்கேன். நமக்கு அந்த கரையெல்லாம் போயிடுச்சு பாருங்க உடனே. காஃபி கரையெல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ யூனிஃபார்ம்ஸ்ல ஒயிட் ஷர்ட்ஸ்ல எல்லாம் இந்த காஃபி கரையெல்லாம் பட்டுச்சுன்னா போகவே செய்யாது. அந்த மாதிரி கரைங்களுக்கும் நீங்க இந்த மாதிரி கொஞ்சமா ஒரு 3 drop ஊத்தி ஒரு 5 minutes ஊற விடுங்க. ஊற விட்டதுக்கு அப்புறமா நீங்க நல்லா பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கரையெல்லாம் மறைஞ்சிடும். இப்ப நான் கையில தேய்ச்சதுக்கே இது வந்து முக்கால்வாசி போயிடுச்சு. நீங்க பிரஷ் வச்சு தேய்ச்சிங்கன்னா ஃபுல்லாவே போயிடும். இதை நம்ம செய்யறதுக்கு வந்து மொத்தமாவே 1 லிட்டருக்கு பாத்தீங்கன்னா 70 ரூபாய் ஆகும். இப்போ
இப்போ நார்மலா சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் வந்து ஹாஃப் லிட்டர் வந்து 100 ருபீஸ்க்கு விக்கிறாங்க. நம்ம இதை வந்து 1 லிட்டரே வந்து 100 ருபீஸ்க்குள்ளேயே வந்து நம்ம செஞ்சுட்டோம். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து கெமிக்கல் ஷாப்ல கேட்டீங்கன்னா கிடைக்கும். இந்த அளவு வந்து கரெக்டா இதே மாதிரி யூஸ் பண்ணுங்க. நமக்கு 1 லிட்டருக்கு தேவையான ஃபார்முலாவுக்கு வந்து நான் இப்போ இந்த அளவு எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க அதிகமா செய்யணும் அப்படின்னா இந்த அளவு வந்து டபுள் ஆக்கிக்கோங்க. நான் கொடுத்த மெஷர்மெண்ட்ஸை வந்து டபுள் ஆக்கிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேற எந்த டவுட்ஸா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வேற எந்த வீடியோஸ் வேணும்னாலும் நீங்க கேட்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்றேன். பை பை.